ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கேப்பை மாவு சேர்த்துக்கோங்க, அதாவது ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கப் தண்ணி மட்டும் சேருங்க. லேசாக கலந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துருங்க. இப்போ பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. லேசாக கொதி வரும்போது நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ராகி மாவு இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரண்டி வச்சு கூட கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதோட கலர் நல்லா டார்க் ஆகிட்டு வரும். அப்போ தான் இது வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு ஒரு களி பக்குவத்துக்கு வந்திருக்கு. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுடுங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு உருட்டுங்க. அப்போ தான் ஈஸியாக உருட்ட முடியும். நல்லா இந்த மாதிரி லட்டு போல் பிடிச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதே போல் மீத இருக்க எல்லா களியையும் உருண்டையாக உருட்டிட்டு இதே பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. உங்ககிட்ட மண் பாத்திரம் இருந்ததுன்னா நீங்கள் அதில் போட்டு வச்சுக்கலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ எல்லா மாவையும் உருட்டி இதில் சேர்த்தாச்சு. இப்போ இது முங்குறது அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை லேசாக இந்த மாதிரி இந்த லட்டு எல்லாமே உள்ளே முங்குறது அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு இது அப்படியே ஒரு ஓவர் நைட்டு விட்டுருங்க. ஒரு 8 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறணும். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வெளியிலேயே வச்சு ஒரு 8 மணி நேரத்துக்கு விட்டுருங்க. இப்போது 8 மணி நேரம் ஆகிருக்கு. இந்த களி இருக்குல்ல, அது நல்லா ஊறி இருக்கும். அந்த தண்ணியில் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த தண்ணியிலேயே அந்த களியை நல்லா கரைச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ நான் எல்லா களியும் நல்லா கரைச்சிட்டேன். நல்லா கரைச்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கெட்டியான புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்தோம்ல, அதுக்கு ஒரு கப் தயிர் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் இவ்வளோ சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் அந்த தயிர் எடுத்த கப்லையே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துட்டு சேர்த்துருக்கேன். அதனால தான் ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் நீங்கள் இந்த மெத்தடில் கூழ் செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் வேறு மெத்தடுக்கு போகவே மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும் தண்ணியாக வேணும்ன்ட்டு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான கேப்பை கூழ் சூப்பராக தயாராகிருச்சு. ஃபஸ்ட் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு அவல் எடுத்துக்கோங்க. நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் கூட எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஒரே கப்பில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா அரைப்பட்டிருக்கு. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிடக்கூடாது. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் தேங்காய் கலவையை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க.
நீங்கள் நாட்டு சக்கரை, கருப்பட்டி இதெல்லாம் கூட சேர்க்கலாம். ஆனால் மண் இல்லாத சுத்தமான வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் தூசி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம அரை கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கோம்ல, அதுக்கு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை ஒரே டைமில் அதிகமாக சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் எனக்கு 1/4 கப் அளவு தண்ணி மிச்சமாக இருக்குது. ஸோ 3/4 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருந்தது. இப்போ மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா சாஃப்டாகிருக்கு. இப்போ இதிலிருந்து நம்ம பிடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடி கொழுக்கட்டை இது மாதிரி தான் செய்யணும். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கூட நீங்கள் கொழுக்கட்டை பண்ணலாம். ரவுண்ட் ஷேப்பில், அதுக்கப்புறமா மோதக் ஷேப்பில் கூட பண்ணலாம். இப்போ இதே மாதிரி எல்லா மாவுலையும் பிடி கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு இடியாப்பம் பிளேட் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் இட்லி துணி விரிச்சிருங்க. அதில் நம்ம ஏற்கனவே பிடிச்சு வச்சுருக்க கொழுக்கட்டைகளை அரேஞ்ச் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. உங்ககிட்ட இடியாப்பம் பிளேட் இல்லைன்னா நீங்கள் இதே மெத்தடை இட்லி பிளேட் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இட்லி துணியை இது போல் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த இடியாப்பம் பிளேட்டை அது உள்ளே வச்சுருங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்ல பூ மாதிரி சாஃப்டான ராகி கொழுக்கட்டை சூப்பராக தயாராக இருக்குது. இது லேசாக வெதுவெதுப்பாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நார்மல் பிடி கொழுக்கட்டை விடவே இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் அவல் தேங்காய்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால. இந்த கொழுக்கட்டையை நீங்கள் பிரசாதமாக பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்காக கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கல, ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.